தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி, மகாராஷ்டிராவில் மட்டும் 1000 மாணவர்களுக்கு நீட் கேள்வித்தாள் முன்கூட்டியே வழங்கப்பட்டதாக சிபிஐ விசாரணையில் அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது. நீட் மோசடி, நீட் வினாத்தாள் கசிவு குறித்தான அடுத்தடுத்து அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளிவந்திருக்கக்கூடிய சூழலில் 10 பேரை சிபிஐ கைது செய்து தங்களது காவலில் எடுத்து விசாரணையும் மேற்கொண்டு வருகிறார்கள். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பால்முருகன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பால்முருகன், தற்போதைய நிலவரம் என்ன? அதாவது சிபிஐ நீட் மோசடியில் கைது செய்த 10 பேரிடமும் தற்போது விசாரணைகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. முக்கியமாக மகாராஷ்டிரா மாநிலம் பூனா மற்றும் லாத்தூர் நகரங்களை மையமாக கொண்டுதான் இந்த விசாரணை கடந்த 2 நாட்களாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த வேதியியல் கேள்வித்தாள் இங்கிருந்துதான் கசிந்திருக்கிறது. அதாவது வேதியியல் கேள்வித்தாள் தயாரித்த குல்கர்னி, அதே போன்று உயிரியல் கேள்விகளை தயாரித்த மனிஷா குருநாத் உள்ளிட்டோரிடம் முக்கிய விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. இவர்களை மையமாக கொண்டுதான் தற்போது இந்த விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நீட் பயிற்சி மையத்தை சேர்ந்த சிவராஜ் ரகுநாத், இவர் லாத்தூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் நீட் பயிற்சி மையம் நடத்தி வருகிறார். இவர் மூலம் இந்த கேள்விகள் பலருக்கு சென்றிருப்பதாக தற்போது கூறப்படுகிறது. இவர்களுக்கு பொது தரகராக அலோக் என்பவர் இருந்ததாக சிபிஐ விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அவரை மையமாக கொண்டு தற்போது அவரை தேடும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அவரை சிபிஐ சுற்றி வளைத்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. இவர் மூலம் கிட்டத்தட்ட 1000 மாணவர்களுக்கு பல்வேறு வகைகளில் இந்த நீட் கேள்விகள் சென்றிருக்கக்கூடும் என்று சிபிஐ தெரிவிக்கிறார்கள். அது தொடர்பான விசாரணைகள் தற்போது தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது. லாத்தூரில் உள்ள குழந்தைகள் நல மருத்துவர் உள்ளிட்ட பலரிடமும் இது தொடர்பாக விசாரணைகள் தற்போது நடைபெற்று வருகிறது. நீட் கேள்வியை பொறுத்தளவில் ஒவ்வொரு பாடத்திற்கும், குறிப்பாக இப்ப வேதியியல் என்றால் அதனை சுற்றி 13 மொழிகளிலும் மொழிபெயர்ப்பாளர்கள் உள்ளிட்ட சுமார் 25 முதல் 30 பேர் ஒவ்வொரு பாடத்திற்கு பின்னாலும் பணியாற்றி இருக்கிறார்கள். இவர்கள் அனைவரிடமும் தற்போது விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. முக்கியமாக லாத்தூர், பூனே ஆகிய 2 இடங்களை மையமாக கொண்டு சிபிஐ கடந்த 2 நாட்களாக விசாரணையை தொடர்ந்து வருகிறது. நீட் தேர்வு நடைபெறுவதற்கு 2 நாட்கள் முன்னதாக நீட் பயிற்சி பெறக்கூடிய மாணவர்களும் பெற்றோர்களும் பூனேவுக்கு ஒரு ரகசிய இடத்திற்கு அழைக்கப்பட்டு அங்கு அவர்களுக்கு கேள்விகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த கேள்விகள் அனைத்தும் நீட் தேர்வில் கண்டிப்பாக வரும், அவற்றை மனப்பாடம் செய்ய வேண்டும் என்று மாணவர்களுக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இப்படி இந்த நீட் மோசடி தொடர்பாக சம்பந்தப்பட்ட அனைவரிடமும் தற்போது தீவிர விசாரணைகளை சிபிஐ நடத்தி வருகிறது. பவித்ரா, நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பான விசாரணையில் அடுத்தடுத்து அம்பலமாகும் முறைகேடுகள் என்று தொடர்ந்து நிறைய தகவல்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் தற்போது வழங்கிய தகவல்களுக்கு நன்றி பால்முருகன்.